ஏமா சிந்து, பூர்ணி பசங்க கிட்ட சத்தியம் வாங்கின பிரச்சனையில நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததை பத்தி கேட்க முடியாம போச்சு. செக்கப் எல்லாம் முடிஞ்சுதா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்கப்பா. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கான். என்ன கொஞ்சம் பிளட் தான் கம்மியா இருக்கான். நிறைய காய்கறி எல்லாம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே, அத நான் பாத்துக்கிறேன் விடு. ரத்தம் ஊற என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நான் செஞ்சு தரேன். எப்படியோ சிந்து, சத்ரபதி சார் ஏற்பாடு பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனதே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சத்ரபதி சாரும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாரு. அது சரிம்மா, நீங்க சத்ரபதி சார் சொன்ன ஆஸ்பத்திரிக்கு தான் போனீங்கன்ற விஷயத்த அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, சத்ரபதி சாரே ஹாஸ்பிட்டலுக்கு நேர்ல வந்திருந்தாரு. அப்படியா? ஆமாம்மா. சிந்து, அவர் ஏதோ கடமைக்காக இதெல்லாம் பண்ணல. உன்னை மனசார மருமகளா நினைச்சதுனாலதான் அவரே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ஆமா சிந்து, அவருக்கு இருக்கிற பரபரப்பான வேலையில கூட கரெக்டா செக்அப் டேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து உன்னை பாத்திருக்காரு பத்தியா? அவரு அந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்காரு. அம்மா, அதான் சத்ரபதி சார் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு சிந்து போயிட்டு வந்துட்டாங்கல்ல. இனிமே போக போக எல்லாமே சரியாயிடும். செவந்தி, செவந்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? பூர்ணி வெளியில பசங்க கிட்ட நடந்துகிட்ட விஷயம்தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏமா, அதான் அந்த புள்ளையே அறிவுரை சொல்லி அது சொன்னபடியே நடக்கணும்னு சத்தியம் வாங்கினேன்னு அதுவே சொல்லிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம பிள்ளைங்க அரவிந்தும் நந்தினியும் அதான் உண்மைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறத்துக்கு அதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு. இல்ல மாமா, அவளுக்கு பிள்ளைங்க மேல எந்த அக்கறையும் பாசமும் இல்ல. என் மேலயும் சிந்து மேலயும் இருக்கிற கோவத்தை பூர்ணி பிள்ளைங்க மூலமா காட்டுறதுக்கு பிளான் பண்றா. அதனாலதான் மதுவை தூண்டி விட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி எனக்கு எதிராக திருப்பி விட்டா. அதுக்கப்புறம் மது ஃப்ரெண்டு வித்யா கூட பழகிறத சப்போர்ட் பண்ணி மதுவுக்கு போன் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை படிக்க விடாம நாசமும் பண்ணா. அதே மாதிரி இப்போ அரவிந்தையும் நந்தினியும் டார்கெட் பண்றாளோன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. பிள்ளைங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி சத்தியம் வாங்குற அளவுக்கெல்லாம் அவ ரொம்ப நல்லவ ஒண்ணும் கிடையாது. செவந்தி, நீங்க டவுட் பண்றதும் சரிதான். அவ நம்ம தமிழ பாத்துக்கிற லட்சணத்திலேயே பிள்ளைங்க மேல எவ்வளவு அன்பா அக்கறையா இருக்கான்னு நமக்கு தெரியாதா? நீங்க சொல்ற மாதிரி அவ கண்டிப்பா ஏதோ பிளான் பண்றா. அது என்னன்னு கண்டுபிடிக்கலனா பூரணி பசங்களெல்லாம் நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவா. ஏமா சிந்து, அதான் குழந்தைங்களே நடந்தது என்னன்னு சொல்லிருச்சுங்களே, அப்புறத்துக்கு திரும்ப திரும்ப நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல மாமா, அரவிந்தும் நந்தினியும் சொல்லும் போது நான் அவங்கள கவனிச்சேன். அரவிந்த் கொஞ்சம் பெரிய பையங்கிறதுனால அவன் எதையும் வெளியில காட்டிக்கல. ஆனா நந்தினி முகத்துல ஏதோ பயம் கலந்த கலவரம் தெரிஞ்சிச்சு. பூர்ணி குழந்தைங்களை ஏதோ பயமுறுத்திருக்கான்னு தோணுது. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்பவே அவளை கூப்பிட்டு 4 சாத்தனா எல்லா உண்மையும் சொல்ல போறா. இருங்க, நான் போய் இழுத்துட்டு வரேன். டேய், நீ வேற அடிக்கிறேன் கிடிக்கிறேன்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்கிடாத. அப்பா, அவ ஏற்கனவே நம்ம வீட்டுல பண்ண காரியம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவ அண்ணி மேல உள்ள கோவத்துல பசங்களை அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு அண்ணிய நிம்மதி இல்லாம பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றா. ஆமாங்க, அவளுக்கு 4 அடி கொடுத்தாதான் சரியா வருவாங்க. அவளுக்கு சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாதுங்க. அத்தை, இப்ப நாம அவளை கூப்பிட்டு அடிச்சாலும் திட்டினாலும் அவ உண்மையை சொல்லவ போறா? வேண்டாம் அத்தை, அத நான் பாத்துக்கிறேன். நம்ம நந்தினிய தனியா கூப்பிட்டு கேக்குற விதத்துல அன்பா கேட்டா பூர்ணி என்ன சொன்னான்னு சொல்லிட போறா. அது வரைக்கும் பூர்ணி கிட்ட நம்ம யாரும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம். வா. எங்கம்மா போறோம்? சொல்றேன்டா. செவந்தி நந்தினியை எங்க கூட்டிட்டு போறா? ஒண்ணுமே புரியலையே.
உன்கிட்ட தனியா பேசணும் தான் நந்தினி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சித்தி இதே இடத்துல தான் உன்கிட்டயும் அரவிந்த் கிட்டயும் சத்தியம் வாங்கினா. இப்போ இதே இடத்துல வச்சு அம்மா உன்கிட்ட கேக்குறேன், அவ உன்கிட்ட என்ன சொல்லி சத்தியம் வாங்கினா சொல்லுச்செல்லாம்? ஐயோ, அம்மா திரும்பவும் அதை பத்தி கேக்குறாங்களே, இப்ப என்ன பண்றது? அத பத்தி கேக்குறதுக்கு தான் இவள தனியா கூட்டிட்டு வந்திருக்காளா? இந்த சின்ன வாண்டி இப்ப இவகிட்ட வித்யா ஸ்கூல்ல சேர்ந்த விஷயத்த சொல்லிருச்சுன்னா, இவ போய் மதுவை திட்டுறதோட மட்டும் இல்லாம பூர்ணி தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிருக்கான்னு சொன்னா மதுவுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுமே. அவளை வச்சுதான் இவளோட நிம்மதியை கெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மதுவை கை நழுவி போக விட்டுற கூடாது. என்ன நந்து வாசல் பக்கமே பாத்துக்கிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. அம்மா, அதான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே. நாங்க எப்பவும் உண்மையதான் பேசணும், யாருக்காகவும் எதுக்காகவும் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் சித்தி என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. அம்மாவுக்கு உன் சித்திய பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். குழந்தைங்கெல்லாம் நல்லா படிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, எப்பவும் உண்மையோட தான் இருக்கணும்னு அவ அப்படி சொல்ற ஆளெல்லாம் கிடையாது. அவ உங்களை ஏதோ பயமுறுத்தி தான் சத்தியம் வாங்கியிருக்கா. அது உன் முகமே காட்டி கொடுக்குது. அதை வச்சுதான் நான் கேக்குறேன். நான் உன்னை பெத்த அம்மாடி, என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லு. அம்மா நம்ம மேல நம்பிக்கை வச்சு கேக்குறாங்க, பேசாம வித்யாக்கா விஷயத்த சொல்லிடலாமா? குட்டி, நடந்த விஷயம் என்னன்னு நீ என்கிட்ட சொல்லிடுவேங்கிற நம்பிக்கையில தான் அம்மா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அத சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற மாதிரி தெரியுது. உன் சித்திய நான் பாத்துக்கிறேன், நீ என்னன்னு மட்டும் சொல்லு. அந்த பாண்டு கிட்ட இவ உண்மைய கறக்காம விட மாட்டா போல இருக்கே. இந்த நேரத்துல நம்ம உள்ள பூந்தாதான் சரியா இருக்கும். ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய், சொல்லு சொல்லுனா அவ என்னடி சொல்லுவா?